டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு இடை உணவு தான் செய்ய போகிறோம். இடை உணவுனா வேற ஒன்றும் இல்லைங்க, ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சாயந்தர நேரங்களில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுடைய பரபரப்பான நேரத்தில் 10 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் ஒரு இடை உணவு தான் பார்க்க போகிறோம். இந்த இடை உணவு நமக்கு ஒரு சிம்பிளாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது ரொம்பையும் வயிறு நிறையா சாப்பிடாம கொஞ்சமாக அது அளவாக சாப்பிட்றதுக்கு நல்ல அருமையான ஒரு மெத்தடில் இன்றைக்கி ஒரு இடை உணவு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் 1/2 லிட்டர் பொரி எடுத்திருக்கோம். அந்த பொரியில் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். நல்லா லைட்டாக முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குவோம். இப்போ நம்ம பொரி நல்லா ஊறுற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டு அதை ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்குவோம். இப்போ நம்ம அடுத்த ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 கப்பு தயிர், நல்லா புளிக்காத தயிர் 1/2 கப்பு தயிர் எடுத்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துருங்க. இப்போ இதோட இந்த தயிரோடு சேர்த்து ஒரு 1/2 கப்பு ரவை, நல்லா எப்பயும் போல் நம்ம பாக்கெட்டில் வாங்குகிற ரவை தான், 1/2 கப்பு ரவை எடுத்து அதையும் நம்ம இதில் தயிரில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. ஒரு ஸ்பூன் வச்சு தயிர் ரவையும் நல்லா கலந்து விடுங்க. இதுக்காக நம்ம நல்லா கலந்து தயிரில் கலந்துட்டு அப்புறம் தேவைப்படும் போது தான் தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு 50 ml போல் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அதையும் நல்லா எல்லாத்தையுமே கலந்து ஒரு 10 நிமிஷம் இதையும் ஊற வச்சுடணும். பொரியும் இதுவும் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம பொரி 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. ஊறினோடனே அந்த தண்ணியெல்லாம் லைட்டாக அந்த மாதிரி லைட்டாக பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். பொரியை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ ரவை நல்லா 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இந்த மாதிரி ஊறிடுச்சு. ஊறின அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே வலிச்சுட்டு உள்ளே சேர்த்துருங்க. இப்போ நம்ம தண்ணி அதில் சேர்க்க போகிறோம். அதுக்காக 100 ml தண்ணியை இதில் சேர்த்துட்டு இதை நல்லா அலசிட்டு அதில் உள்ளே சேர்த்துருவோம். இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் இருக்கிறதெல்லாம் வலிச்சு ஊற்றிடுங்க. இப்போ சின்னதாக ஒரு வெங்காயம், சின்னதாக ஒரு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடுசாக ஆம்லேட் கட்டின மாதிரி நல்லா நைஸாக நொறுக்கி இந்த மாதிரி வெட்டிட்டு அதை நல்லா உள்ளே சேர்த்துருங்க. அந்த மாவோட 2 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடுசாக வெட்டிட்டு அதையும் உள்ளே சேர்த்துருங்க. இஞ்சி துண்டு சின்னதாக ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்து அதையும் நல்லா பொடுசாக வெட்டிட்டு உள்ளே சேர்த்துருங்க. இருக்கிறதுலே சிறுசாக ஒரு தக்காளி அதையும் எடுத்துட்டு நல்லா பொடுசாக வெட்டிட்டு உள்ளே சேர்த்துருங்க. கருவேப்பிலை ஒரு கொத்தை எடுத்து நல்லா பொடுசாக வெட்டிட்டு அதையும் உள்ளே சேர்த்துருங்க. மல்லித்தலை அதே மாதிரி ஒரு கொத்தை எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி உள்ளே சேர்த்துருங்க. இந்த சைஸில் ஒரு 2 கேரட்டு எடுத்து தொலியை சீவிட்டு நல்லா அந்த மாதிரி துருவி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூனு தூள் உப்பு, ஒரு 2 பிஞ்ச் அளவு சோடா உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூனு சின்ன சீரகம், ஒரு 2 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள். இப்போ நம்ம தேவையான பொருள் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கரண்டி போட்டு நல்லா கலந்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம தேவையான பொருள்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம சுட்டெடுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி தோசைக்கல் இல்லைன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு நம்ம அதில் கொஞ்சமாக எண்ணெயை லைட்டாக சேர்த்துட்டு நடுப்பகுதியில் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய மாவை சும்மா சின்ன குழிக்கரண்டியில் ஒரு 2 கரண்டி ஊற்றிக்கலாம். அப்படி ஊற்றிட்டு லைட்டாக ஒரு அமுக்கு, அவ்வளோதான். ரொம்பையும் விரிச்சிட வேண்டாம், இந்த அளவுக்கு அமுக்குனா போதும். இப்போ மேலே அப்படியே ஒரு மூடியை போட்டு மீடியமான ஹீட்டில் நல்லா ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ அவ்வளோதான். நமக்கு ஒரு 1 நிமிஷம் நல்லா மூடி வச்சு அந்த ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனோடனே அதாவது ஹீட் மீடியமாக இருந்தாலே போதும். ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. அதை அப்படியே நம்ம புரட்டி விட்டுறலாம். நல்லா புரட்டி போட்டு 1 நிமிஷம் நல்லா பேக்கெட் வந்துருச்சு. அப்படியே நம்ம எடுத்துடலாம். இதுபோல் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம சூப்பரான ஒரு பக்குவத்தில் அருமையாக சுட்டு எடுத்து சாப்பிட்லாம். நல்லா அருமையாக தயாராகிருக்கு. இது சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. நம்ம அப்படியே, ஏன்னா எல்லாமே காய்கறி எல்லாம் உள்ளே போட்டு எல்லாமே சூப்பராக போட்டு ரெடியாகி தான் நம்ம வச்சுருக்கோம். அதனால் இது அப்படியே நம்ம வாட்டில் பிச்சு பிச்சு சாப்பிட்டே இருக்கலாம். இல்லாட்டும் தேங்காய் சட்னி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா அருமையாக இருக்கும்.
ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் ஒரு சுவையில் இருக்குது. நல்லா அருமையாக இருக்குது. இது போல் நீங்கள் செஞ்சு ஆளுக்கு 2 எடுத்து இடை உணவாக சாப்பிட்டீங்கன்னா வயிறு கொஞ்சம் அமைதியாக நல்லா இருக்கும். அதோட ஒரு டீ குடிச்சாச்சுன்னா அப்படியே கம்முன்னு இருக்கும். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.